ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அடையும் அவியலும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடை செய்கிறதுக்கு முதல்ல இட்லி அரிசி 1 கப் அளவுக்கு நல்லா அலசிட்டு 3 தடவை தண்ணி ஊற்றி ஊற வச்சுங்க. அதே மாதிரி அதே கப்பில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, மொத்தம் 1 கப் அரிசினா 3/4 கப் 3/4 கப்பு பருப்பு, அதில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் கலந்து இதே மாதிரி அலசிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுங்க. அடுத்தது அவியலுக்கு நிறைய காய் சேர்க்கலாம், முருங்கைக்காய் இதெல்லாம் கூட சேர்க்கலாம். ஆனால் என்கிட்ட இருந்த காயை நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி அவியல் செய்ய போகிறேன். அதுக்கு பீன்ஸு, கேரட்டு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சவ் இது 5 காய், இதை வச்சு நான் அவியல் செய்ய போகிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். பீன்ஸை 2 சைடும் கட் பண்ணிவிட்டு, கேரட்டு, வாழைக்காய், சவ் உருளைக்கிழங்கு எல்லாம் தோலை சீவி எடுத்துக்கலாம். தோலை சீவிட்டு நல்லா அலசிட்டு, ரொம்ப நைஸாக இல்லை, ஓரளவு நார்மல் சைஸ் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் முதல்ல இந்த தோலெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். அதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இப்போ கட்டிங் போர்டு வச்சு ஓரளவுக்கு, ரொம்ப பொடியாக வேண்டாம், ஓரளவுக்கு துண்டு துண்டாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் தான் அவியல் நல்லாயிருக்கும். இது எல்லாமே கலந்து நீங்கள் கட் பண்ணி ஒரே பிளேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே எண்ணெய் சட்டியில் போட்டு தான் உப்பு போட்டு நான் தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க, குழஞ்சதுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வெந்தால் போதும். அடுத்தது அடைக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுட்டேன். அதை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது அவியலுக்கு தேங்காய், அதாவது ஒரு மூடியில் 3/4 மூடியே எடுத்துட்டேன். அந்த ஒரு மூடியில் 3/4 அளவுக்கு எடுத்துருக்கேன். அடுத்தது ஜீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய். இதெல்லாம் ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அவியலை திருப்பி ஆன் பண்ணி கொதிக்க விடணும். இந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்து, பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு நல்லா அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றி கொதிக்க விடுங்க. இது கொதித்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்தது நம்ம அடைக்கு இந்த புழுங்கரிசி, இட்லி அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அதை 2 ஷிஃப்டாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கை போட்டு மிக்ஸியை ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. அதில் உள்ள தண்ணி, ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் ஊற்றிட்டு, நல்ல தண்ணி தான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதனால் அந்த தண்ணியை ஊற்றி ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு காரம் வேணும் இல்லையா, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு இல்லைன்னா சோம்பு தூள் இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது நான் நைஸாக அரைக்கணுங்கிறதால முன்னாடியே சோம்பு தூளை சேர்த்து திருப்பி ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்க அந்த அரிசியையும் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் அந்த அரைச்ச அரிசியோடு சேர்த்துடலாம். அடுத்தது கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மிக்சியை நான் காட்டலை, ஏன்னா அது 1989 எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த மிக்சி. ரொம்ப கேவலமாக அங்கங்கே தெரித்து நான் அதில் செல்லோ டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அந்த மிக்சியை காட்டவே இல்லைன்னா. இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ அதை அரிசியோட இதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரு மூடி எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி, ஏன்னா கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், அது நல்லா கெட்டியாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் எல்லாத்தையும் அலசி ஊற்றி இப்போ நம்ம அடை மாவு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் அலசி ஊற்றிடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. ஏன்னா சின்ன சின்ன துண்டாக இருந்தால் அதை ஊற்றுறப்ப தேய்க்கிறப்ப இடிப்படும். அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டு இதை எல்லாத்தையும் கருவேப்பிலை,
சின்ன வெங்காயம், கொத்தமல்லி நல்லா தாராளமாக வெட்டி சேர்த்துங்க. அப்போ தான் அடை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. அடுத்தது இங்கே நம்ம ஆற வச்ச அவியல் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதோட தயிரை நல்லா அடித்து சேர்த்துருங்க. வந்து இது நான் போட்டிருக்கிறது வந்து புளிப்பே இல்லாத ஃப்ரெஷ் தயிர், அதனால் புளிப்பு இருக்காது. நீங்கள் புளிச்ச தயிராக இருந்தால் கம்மியாக சேர்த்துங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இந்த இதை மோரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து அதோடு சேர்த்துருங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. மோரை நிறைய சேர்த்திங்கன்னா தண்ணியாக கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாகவும், கம்மியாக சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். அடுத்தது அடையை சுட்டுக்கலாம். அதுக்கு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சூடாகட்டும். அப்புறம் நான் மஞ்சத்தூளை சேர்க்க மறந்துட்டேன் அடை மாவில். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதும் 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா எண்ணெயை அதில் கொஞ்சம் ஊற்றி அடையை வேக விடலாம். உங்களுக்கு சப்போஸ் இது வந்து ரவா தோசை மாதிரி மொறு மொறுன்னு நைஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அடை மாவில் நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சிக்கிட்டு அதை வந்து ரவா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுனீங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி திக்காக ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும். எங்களுக்கு இல்லை, எனக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் இந்த மாதிரி நைஸாக ஊற்றி அதில் எண்ணெயை ஊற்றி திங்கிறதுக்கு இந்த மாதிரி மொத்தமாக ஊற்றினா வேலையும் ஈஸியாக முடியும். எங்களுக்கு அடைன்னா இப்படி தான் இருக்கணும், அதனால் இப்படி சுட்டுக்கிட்டேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் அவியல், இது ரெண்டையும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவியல் வந்து எப்படியோ செய்வாங்க, ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கேன். எல்லோரும் ஈஸியாக செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.